ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோனை பிடிச்சிட்டு நான் உன்னை விரும்புகிறேன், நிஜமாவே உன்னை விரும்புகிறேன். ஸோ ஃபேங்னு யாரோட நீ க்ளோஸ் ஆனாலும் எனக்கு சுத்தமாக பிடிக்கிறதில்ல. வர நீ என்னை பைத்தியக்காரன் ஆக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எமோஷனல் ஆகி எல்லா உண்மையும் சொல்லிட்டான்னு பார்த்தா சொன்ன மாதிரி கனவு கண்டு நின்றுட்டுருக்கான். கோ ஏதோ சொல்கிறேன்னு கூட்டு வந்துட்டு அமைதியாக நின்றுட்டுருக்கேன். இவ கத்தவும் தான் அவனுக்கு நினைவே வருது. இல்லை எதுவும் இல்லை, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, அதனால கொஞ்ச நாளைக்கு ட்ரைனிங்கை ஸ்கிப் பண்ண போகிறேங்க. ட்ரைனிங்கை ஸ்கிப் பண்ண போறியா? ட்ரைனிங்கை விட அப்படி என்ன உனக்கு முக்கியமான விஷயம் இருக்குன்னு கேட்க, நான் உன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணதா வந்தனே தவிர உன்னோட ஒப்பீனியனை கேட்க வரலன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பிட்டான். இவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போ நேராக ரூமுக்கு வர அவளுக்கு ஒரு பார்சல் வச்சுருக்காங்க. ஷெனி, இது உனக்காக தான், நம்ம நாளைக்கு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணுவோன்னு சொல்லி அழகா பொண்ணுங்க போடக்கூடிய ட்ரெஸ்ஸு, ஹீல் ஷூன்னு சொல்லிட்டுலாம் வச்சுருக்காங்க. என்னோட உண்மையான பேர் தெரிஞ்சிருக்குன்னா அப்போ ஷோவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ அழகா பொண்ணு மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு நேராக அந்த இடத்துக்கு வந்தா அங்கே இருக்கிறது ஃபேங்கு. இவளுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. என்ன ஷோ இல்லாமல் நீ இங்கே இருக்க அப்படி சொல்லிட்டு கேட்க, நீ பொண்ணுன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும், லாக்கர் ரூமில் நீங்கள் பேசிகிட்டு இருந்ததை எதிர்பாராமல் கேட்டுட்டேன், உன்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அதான் இப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் சத்தியமாக இது யார்கிட்டையும் சொல்ல மாட்டேங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நீ எனக்கு கூஸ் பம்ப்ஸ்லாம் வர வச்சுட்டுடான்னு பேசிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக உன்ட்ட நான் ஒன்று சொல்கிறதுக்காக தான் இங்கே வரவே சொன்னதுன்னு சொல்லிட்டு இவன் பேச வரும்போது கரெக்டாக ஹீரோ அங்கே வந்துட்டான். ஹீரோனை பார்த்து கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு இவன் போய், என்ன குயிச்சன் இங்கே கோயின்சிடென்ட்டாக பார்த்துருக்கோமே அப்படி சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க, என்னடா நீ இந்த பக்கம்னு சொல்லிட்டு எட்டி பக்கம் பொண்ணு கீழே இருக்கவும், ஓஹோ உனக்கு பொண்ணு தான் பிடிக்குமான்னு கேட்குறான். பொண்ணு இல்லாமல் வேற யாரும் பிடிக்கும்னு இவன் கேட்க, அப்படி இல்லை உனக்கு பிடிச்ச பொண்ணு கூட இருக்காளான்னு கேட்க வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கவும், ஆமாங்கிறான். அப்போது நம்ம கோவை மீட் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணு இங்கே வந்திருக்கா. அடடே எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டியோ அப்படி சொல்லிட்டு பேச, சச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு நம்ம ஃபேங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இந்த பொண்ணு இவனோட சீனியர்னு சொல்லி ஃபேங்க் கிட்ட இன்ட்ரோ பண்ணிட்டு அப்படியே கூப்பிட்டு போயிட்டான். இதை பார்த்த ஹீரோயினால தாங்கிக்க முடியல. அவ்வளோதான், முகம்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த பொண்ணு வேற கொஞ்சம் க்ளோஸாக இருக்கவும் அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே ஃபேங்க் பார்த்துட்டு தான் இருக்கான். அவங்க ரெண்டு பேரும் நல்ல மேட்சாக இருக்காங்கல்லன்னு சொல்லிட்டு மனசே இல்லாமல் பேச, நம்ம வேற பிளேஸ்க்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். சச்சா இல்லை கோ என்னை நோட்டீஸ் பண்ண வாய்ப்பே கிடையாது, அவனோட கண்ணு ஃபுல்லாக அவன் க்ரஷ் மேலே தானே இருக்குன்னு சொல்லிட்டு இவ ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறது ஃபேங்க்குமே நல்லா புரியுது. வேணான்னு சொல்ல நிறைய ஊற்றி அவ பாட்டு குடிச்சுக்கிட்டே இருக்கா. ஜிம்ல அவாய்ட் பண்ணது, சாப்பிடலான்னு கூப்பிட்டப்போ கூட எனக்கு பசியே இல்லைன்ட்டு போனது, இப்போ ட்ரைனிங்கே ஸ்கிப் பண்ண போகிறேன்னு சொல்லி இவள் அட்வைஸ் பண்ணதுக்கு கூட நான் உன்ட்ட இன்ஃபார்ம் தான் பண்ண வந்தேன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு போயிருப்பாள்ல. இதெல்லாம் நினைக்க கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. சரி சாப்பிட ஆரம்பிக்கலாமேன்னு ஃபேங்க் சொன்னதும் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்ட்டு உள்ளே வந்து அடிக்க வந்தப்போ இவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணது, இவளோட காயத்துக்கு கேரிங்காக மருந்தெல்லாம் போட்டு விட்டுருப்பான்ல. அப்போது நான் உன்னோட டீம்மேட்டாக இருக்கிறதால தான் என்னை கேர் பண்ணிட்டு இருந்திருக்கேன், நான் ஜஸ்ட் உன்னோட டீம்மேட் மட்டும் தானு சொல்லிட்டு அழுகவே ஆரம்பிச்சிட்டா. முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அப்போவும் மனசுக்குள்ள இதே ஓடிட்டு இருக்க, கீழெல்லாம் விழுக போக ஃபேங் தான் பாவம் பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கான். கோ அதே இடத்துக்கு வருவான்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, இது எல்லாமே என்னோட தப்பு தான், நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் பார்த்து கூப்பிட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஃபேங் நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் கிடையாது, இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்ததும் என்னை வீக்காக நீ எடை போட்டியே, நான் ரேசர், எப்படி நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்போ சரின்னு சொல்லிட்டு இவனுக்கும் கொஞ்சம் ஃபீல் ஓகேவாயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் நம்ம ஹாட் பாட் போகலாமேன்னு கேட்கவும், சரி போய்க்கலான்னு சொல்லிட்டு நீ முதல்ல ரூமுக்கு போ, நான் ஷூவை கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி அவனுக்கு போக மனசே இல்லைனாலும் வழுக்க டைமாக அவனை ரூமுக்கு அனுப்பிட்டு இவன் மனசுடைஞ்சு போய் ரொம்ப சோகத்தில் வந்துட்டுருக்கா. கரெக்டாக அதே வழியாக தான் நம்ம ஹீரோவும் வந்துட்டுருக்கான். இவன் ஏன் சோகமாக இருக்கான்னா, அந்த சீனியர் பொண்ணை மீட் பண்ணான் இல்லையா, அது ஆக்சுவலாக அந்த பொண்ணுக்கிட்ட அட்வைஸ் கேட்கறதுக்காக தான். நான் விரும்பக்கூடாத ஒரு பர்சனை விரும்புகிறேங்க. விரும்பக்கூடாத பர்சனா என்னடா பேசுகிறேன்னு அவங்களுக்கே ஒன்றும் புரியல. என்னோட அட்வைஸ் உனக்கு வேணும்னா என்னோட ரேடியோ சேனலில் போட்டு பாருடா, அப்போவே உனக்கு தெரியுங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. லவ்வில் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா எனக்கு தெரிஞ்சது நீ மட்டும்தான், ஸோ நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி கேட்க, அப்படி யாரை தாண்டா லவ் பண்ணுறேன்னு அவங்களும் கேட்குறாங்க. இவனுக்கு அதை சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது. சொன்னானா இல்லையான்னு தெரியலை. இங்கே நம்ம ஹீரோயினும் ஒரு பக்கம் ஹீல்ஸ் எல்லாம் கழட்டி கையில் பிடிச்சிட்டு வெறும் காலோட தான் சோகமாக நடந்து வந்துட்டுருக்கா. அதே மாதிரி ஒரு வருத்தத்தோடு தான் நம்ம ஹீரோவும் வந்துட்டுருக்கான். ரிலேஷன்ஷிப்குள்ளே போகணுன்னா உன்னோட மைண்டை நீ யூஸ் பண்ணக்கூடாது, மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்க கரெக்டாக நம்ம ஹீரோயின் க்ராஸ் பண்ணுறா. பட் அவளும் பார்க்கல, இவனும் பார்த்துக்கல. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே நேராக ஷூவை மீட் பண்ணி ஒரு மாதிரி தயக்கத்தோடு இருக்க, அவளுக்கே தெரிஞ்சு போச்சு கோவை பற்றி தான் ஏதோ ஓட்டிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரேசிங் தான் முக்கியம்னு சொல்ல வரும்போதே என்ன ஆனாலும்
எனக்கு ரேஸ் தான் ரொம்ப முக்கியம். கொஞ்ச நாளைக்கு நான் வீட்டுக்கு போயிட்டு வந்தால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன், என்னை நானே பார்த்துப்பேங்கிற மாதிரி கேட்குறா. நைட்டு போல் இப்போ ஹீரோ ரூமுக்கு வந்து பார்த்தா ஹீரோனோட ஒரு திங்ஸ் கூட இல்லை, மொத்தத்தையும் காலி பண்ணி வேற இடத்துக்கே போயிட்டா. 2 பேருக்கும் பயங்கர வெறுப்பு. ஜிம்மில் கூட மீட் பண்ணிக்கிறாங்க, பட் பேசிக்கவே இல்லை. அடுத்து அப்படியே ஜாகிங்கும் ஒன்றா வர ஹீரோ வந்து எதுக்காக அங்கேருந்து மூவ் பண்ணிட்டேன்னு கேட்குவோம். நமக்கு இன்னும் கொஞ்சம் மேட்சஸ் தானே இருக்குது, அதில் என்னோடய பெஸ்ட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் வேறு ரூமுக்கு போயிட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். டக்குன்னு அவளோட கையை பிடிச்சி நான் ஏதாவது பண்ணிட்டேனான்னு கேட்க அவன் மூஞ்ச கூட பார்க்காம இல்லையேங்கிறா. அப்புறம் எதுக்காக என்ன அவாய்ட் பண்ணுறேன்னு கேட்க பதிலே இல்லை. நம்ம ஜஸ்ட்டு டீம்மேட் மட்டும்தானா அப்படின்னு கேட்க, இங்கே பாரு குயிச்சன், நான் உன்னோட பர்சனல் ப்ராப்பர்ட்டி கிடையாது, என் இஷ்டம் போல் எனக்கு என்ன தோணுதோ நான் அதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படி கிளம்பிட்டா. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, உண்மையும் சொல்ல முடியலை. மேபி ஒரு பொண்ணுங்கிற உண்மை இவனுக்கு தெரிஞ்சிருந்தா கூட உண்மையை சொல்லியிருப்பான் போல, என்னன்னு தெரியல. அப்படியே இந்த பக்கம் இப்போது நம்ம ஹீரோவோட தாத்தாவை காட்டுறாங்க. ஹீரோவோட அப்பாவுக்குமே ரேசர் ஆகணுங்கிறது தான் கனவு, ஆனால் நம்ம கம்பெனியை பார்த்துக்கணுங்கிறதுக்காக அதை நீ தொலைச்சிட்டு வந்த. பட் உன்னோட பையன் அப்படி கிடையாது, உன்னோட கனவை அவன் நினைவாக்குறான், ரொம்பவே பிடிவாதக்காரனாக இருக்கான், நம்ம கம்பெனி பக்கமே வரமாட்டேங்கிறான். அப்போ நம்மளோட கம்பெனியை ஷென்னுக்கு தான் கொடுக்கணுமாங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாரு. ஆக்சுவலாக 15 வருஷத்துக்கு முன்னாடி இவரோட மகன் உயிரோடு இருக்கும்போது நீ விரும்புகிற அந்த பொம்பளையோ அவளோட பையனோ 2 பேருமே நம்ம ஃபேமிலி கிடையாது. ஸோ நம்ம ஃபேமிலி சொத்தும் அவங்களுக்கு போய் சேரவே சேராது. எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு பேரை மட்டும்தான், குயிச்சன் மட்டும்தான். நம்மளோட சொத்தும் அவனுக்கு மட்டும்தான் போய் சேரணுங்கிற மாதிரி தான் பையனோட முதல்ல சண்டை போட்டிருப்பாரு. பட் இப்போ அப்படி கிடையாது, 2 பேருமே என்னோட பேரன்தான், அவங்கள பற்றி கவலைப்படுறதுக்கு இப்போ என்னை தவிர வேறு யாருமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாரு. மொத்தமாக அண்ணனுக்கே கொடுத்துடலாங்கிற மாதிரி தான் இப்போ மனசில் இருக்குது. பட் தாத்தாக்கு ஏதோ ஒரு இல்னஸ் இருக்குது, அது யார்கிட்டையுமே சொல்லாமல் இருக்காரு. வேலைக்காரம்மா கூட இது சொல்லிடலாமேங்கிற மாதிரி வந்து கேட்டால் கூட நீ முதல்ல கிளம்புன்னு சொல்லி விரட்டி விட்டு தான் இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் ஹீரோவை காட்ட 2 பேரும் ஜிம்மில் மீட் பண்ணிக்கிறாங்க, பட் பேசவே இல்லை. அடுத்து சாப்பிடும்போது நம்ம ஃபேங் தான் ஹீரோயினுக்கு இது வேணுமா அது வேணுமான்னு கேரிங்கோட 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டு இருந்தா. ஹீரோ கடுப்பாக தனியாக தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். 2 பேருமே ஒருத்தர் நினச்சி ஒருத்தர் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க, இருந்தாலும் அவாய்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நைட்டு இங்கே ஹீரோக்கோ ரூமுக்கு வரவே கஷ்டமாக இருக்குது. அவட்ட எப்படியாவது பேசலான்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜெல்லாம் டெக்ஸ்ட் பண்ணி டெலீட் பண்ணிட்டு இருக்கான். கடைசியில் சரி மெசேஜாகவே போட்டுருவோன்னு சொல்லி நீ எங்கே தான் இருக்க ரூமுக்கு திரும்பி வான்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணால் பிளாக் பண்ணி வச்சிருக்கா, சென்ட் ஆக மாட்டேங்குது. பிளாக்கே பண்ணியிருந்தாலும் இங்கே நம்ம ஹீரோயினும் அவன் ஃபோட்டோஸை தான் பார்த்துட்டு இருக்கா. இப்போது ஹீரோவோட ரூமுக்கு படம் சேர்ந்து குடிக்கலான்னு சொல்லிட்டு சுவானும் ஃபேங்கும் ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் ஹீரோ கத்தில் மூடே இல்லை, அப்செட் ஆயிருக்கான் இல்லையா. நானும் பார்த்துட்டு இருக்கேன், கொஞ்ச நாள் ஆளே சரியில்லையே, ஏன் நான் இங்கேருந்து போயிட்டான்னு சொல்லி தானே ஃபீல் பண்ணுறங்கும் போது அவன் இங்கேருந்து போயிட்டான்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க, ஸோ பேசிகிட்டு இருந்ததை கேட்டேன்னு சொல்லவும் நான் அவனுக்கு மெசேஜ் பண்ணேன், ஆனால் அவன் என்னை பிளாக் பண்ணி வச்சுட்டான்னு தெரியுமாங்கும் போது, பிளாக் பண்ணால் என்ன, கால் பண்ணி பேசு, சாப்பிட போகலான்னு கூப்பிடு, அப்படியே கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணிட்டு வாங்க, எல்லாம் நார்மல் ஆகிடும் இவன் சொல்ல. டே அது எப்படா கால் பண்ணுறதுன்னு ஃபேங் பேச ஹீரோ டக்குன்னு கால் பண்ணிட்டான். அடுத்த செகண்டே நம்ம ஹீரோனை அட்டென்ட் பண்ணிட்டா. சாப்பிட போகலாமான்னு கூப்பிட பதில் பெருசாக வரல. எந்த பிளேஸு டைமுங்கிறத நீயே சூஸ் பண்ணுங்க ஓ அப்படிங்கிறா. இதுக்கு என்ன அர்த்தம், எஸ்ஸா நோவான்னு கேட்க நான் திங்க் பண்ணி சொல்கிறேங்கிறா. சரி என்ன சாப்பிட்லான்னு கேட்கும்போது ஹாட் பாட்க்கு ஓகே சொல்லிட்டா, வரேன்னு ஒத்துக்கிட்டாச்சு. என்னடா சொன்னா, ஏன் மூச்சில் இப்படி இருக்குன்னு கேட்கவும் அவள் வரேன்னு சொல்லிட்டான்னு சொல்லவும் இதை கேட்ட ஃபேங்கால சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல, அப்செட் ஆகி குடிக்கவே ஆரம்பிச்சிட்டான். அடுத்த நாள் இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சாப்பிட்றதுக்காக தான் வந்திருக்காங்க. ஹீரோவுக்கு காரம் அதிகமாக ஒத்துக்காது, அதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினும் டபுள் ஃப்ளேவர்லையே ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கா. சரி இப்போவே சொல்லிடலான்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்லி, இங்கேருந்து போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, அங்கே தனியாக தானே இருப்பேன், பேசாமல் என்னோடையே வந்து ஸ்டே பண்ணிக்கலாமல்லங்கிற வார்த்தையை ஃபினிஷ் பண்ணவே விட மாட்டாங்க. 2 டைம் என்னடானா வெயிட்ரஸ் அம்மா வந்து குழப்பி விட்டுருச்சு. 3ஆவது டைமும் ட்ரை பண்ண ஹீரோயினுக்கு கால் வந்துருச்சு. கடுப்பாயிட்டா ஹீரோ. ஏதோ சொல்ல வந்தால சொல்லுன்னு ஹீரோயின் கேட்க, நீ இங்கேருந்து போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நீ இல்லாமல் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, என்னால் தனியாக இருக்க முடியல, நீயும் வந்துடுன்னு மறுபடியும் சொன்னாலும் ஃபினிஷ் பண்ணுறதுக்குள்ளே மறுபடியும் ஹாட் பாட் ரெடின்னு வெயிட்ரஸ் வந்துட்டாங்க. மீறி என்னத்தை சொல்கிறது, ஒன்றும் இல்லை சாப்பிடுன்ட்டான். அப்படியே கொஞ்சம் ஜாலியாக பேசிக்கிட்டு 2 பேரும் அப்படியே சாப்பிட ஆரம்பிக்க ஹீரோக்கு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் ஓவர்லோட் ஆகிடுச்சு. தலை நான் கிட்ட வந்து உட்காரேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, நான் ஏன் இவ்வளோ குடிச்சிருக்கேன் தெரியுமான்னு கேட்க, ஏன் குடிச்சிருக்கேன்னு கேட்குறா. ஏன்னா நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், உன்னோட சேர்ந்து சாப்பிட்டதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம், தயவு செஞ்சு திரும்ப வந்துடேன்னு கேட்க, கோ அதிகமாக குடிச்சிட்ட போலியங்கவும், இல்லை நான் இன்னும் குடிக்கல, ப்ளீஸ் எங்கேயும் போயிடாத, நம்ம ரூமுக்கே வந்துடுன்னு சொல்லிட்டு பாவமாக பையன் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். இவளுக்கே சிரிப்பு வந்துருச்சு. இது யாரும் ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க.
இந்த நிலமையில அவனால் நடந்தா வர முடியும், பாவம் அவளை தான் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்துட்டுருக்கா. கரெக்டாக கொஞ்சம் ஃபேங் வந்து ஹெல்ப் பண்ணி விட, போதும் நானே உள்ளே கூப்பிட்டு போய்க்கிறேன், நீ போய் ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு ஹீரோ உள்ளே கூப்பிட்டு போயிட்டா. ஒரு வழியாக பெட்டில் கொண்டு வந்து படுக்க வச்சுட்டு கரெக்டாக அவனை சரி பண்ணிட்டு இருக்கேன். அவன் டக்குன்னு அப்படியே அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு, நான் உன்னை விரும்புகிறேன், நான் நிஜமாவே உன்னை விரும்புகிறேன், ஜஸ்ட்டு உன்னை ஒரு ரூம்மேட்டாக நடத்தணும்னு நினச்சாலும் என்னால் சத்தியமாக முடியல தெரியுமான்னு சொல்லிட்டு இன்னும் கெட்டி அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு, என் மைண்டு ஃபுல்லாக நீ தான் இருக்கேன், என் மனசு ஃபுல்லாக நீ மட்டும்தான் இருக்க தெரியுமான்னு சொல்லிட்டு, நான் என்ன தான் பண்ணுறது, நீ மட்டும் பொண்ணாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு மனசு விட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நானும் ஒரு பொண்ணு தான் அப்படி சொல்லிட்டு இவளும் மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. ஏன்னா இவளுக்கும் அவனுக்கு பிடிக்குமாச்சே. ஸோ இப்படியே இந்த எபிசோட் முடியுது. சீக்கிரமாகவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்டோட வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.